உலகத்துல பல கோடி பேரை சிரிக்க வச்ச ஒருத்தன் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு தடவை கூட மனசார சிரிச்சதே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சாப்பாட்டுக்காக சூவை சமைச்சு சாப்பிட்ட ஒருத்தன் எப்படி உலகத்தையே தன் காலுக்கு கீழே கொண்டு வந்தான்? இது வெறும் கதை இல்லை, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை வெறும் மௌனத்தால கட்டி எழுப்பிய ஒரு மாவீரனின் வரலாறு. 1889 லண்டன்ல ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் சார்லி. குடிக்கு அடிமையான அப்பா, மனநல காப்பகத்தில் அம்மா. 5 வயசிலேயே நடுத்தருவுக்கு வந்தார். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தெருவா அலைஞ்ச அந்த சின்ன பையன் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தன் முதல்ல பார்த்தார். ஆனால் அந்த வறுமை தான் அவருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம அழும்போது உலகம் சிரிக்கலாம், ஆனால் நம்ம சிரிக்கும்போது இந்த உலகமே அழுதாலும் கவலை இல்லை. கையில் ஒரு குச்சி, தலையில் ஒரு தொப்பி, பொருந்தாத கோச்சோட், இதுதான் உலகத்தை ஆட்டி படைக்க போகுதுன்னு யாரும் நினைக்கல. வார்த்தைகளே இல்லாம தன் உடல் அசைவிலேயே உலகத்தையே தன் பக்கம் திருப்பினார். ஆனா புகழ் உச்சியில இருந்தப்போ சொந்த நாடு அவரை துரோகின்னு சொல்லி துரத்திச்சு. அன்பை தேடி அலைஞ்ச அவருக்கு கிடைத்ததெல்லாம் தனிமையும் தோல்வியும் தான். சார்லி ஒரு முறை சொன்னாரு, எனக்கு மலையில நடக்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அப்பதான் நான் அழுகுறது யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே வயிறு குலுங்க சிரிச்ச வச்ச அந்த மனுஷன் தனியா இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. மற்றவங்களோட முகத்துல சிரிப்பை பார்க்கறதுக்காக தன் வலிகளை முகமுடி போட்டு மறைச்சிக்கிட்டாரு. ஒரு முறை பெரிய மேடையில் 12 நிமிஷம் அவர் பாராட்டு கிடைச்சப்போ கூட அவர் கண்களில் தெரிஞ்சது சந்தோஷம் இல்லை, இத்தனை வருஷம் தன் பட்ட வலியோட வெளிப்பாடு. இந்த மாதிரி இன்னும் பல மெய்சிலிருக்க வைக்கும் உண்மை கதைகள் மற்றும் உணர்ச்சிகரமான வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாஜித்.